சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். எல்லாரும் உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பாடுங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகா. மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் காடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா. சபை ஆராதிக்கட்டும். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா. ஓ சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையோ இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா சர்வஞானியே சொல்லுங்க. கிரகிக்க முடியா. ஆமென். சர்வஞானியே சத்தத்தை உயர்த்தி கிரகிக்க முடியா. சர்வஞானியே என் தெய்வமே கிரகிக்க முடியா. சர்வஞானியே உம்மை. ஹல்லேலூயா. மனிதன் பார்வையில வெறும் கற்சாடிதான். மனிதன் பார்வையில வெறும் தண்ணீர் தான். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது சுவை மிகுந்தது. மனிதனுடைய பார்வையில வெறும் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா கர்த்தருடைய பார்வையில 12 கூடை மீதி எடுக்கிற ஆசீர்வாதம் வரும். மனிதனுடைய பார்வையில பேதுரு படகு வெறும் படகு தான். ஆனா கர்த்தருடைய பார்வையில 2 படகு அமிழத்தக்கதாய். மனிதனுடைய பார்வையில லாசரு சரீரம் நாட்டம் எடுத்ததுதான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவன் மீண்டும் உயிரோடு எழும்புவான். மனிதருடைய பார்வையில இவன் பிச்சைக்காரன், கண் தெரியாதவன், குருடன், சபிக்கப்பட்டவன். ஆனா கர்த்தருடைய பார்வையில அவன் விசுவாசம் உள்ளவன். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில சபை ஆராதிக்கட்டும். உங்களை இயலாமையை, உங்கள் வெறுமையை மனிதர்கள் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. மனிதர்கள் பார்த்தா பரிதாபப்பட முடியும். என் ஆண்டவர் பார்த்தா அவர் தூக்கிவிட முடியும். கையை தட்டி வாயை திறந்து we worship Jesus. எங்களை நீங்க பார்த்தா போதும். எங்க இயேசுக்கு சிந்தனாவ நீங்க பார்த்தா போதும். நீங்க பார்த்தா போதும். நீங்க பார்த்தா போதும். நீங்க பார்த்தா போதும். உங்க பொறுப்புல விடுறா. உரமஷகரகதனா. God can rewrite anything. தேவனால் மறுபடியும் எழுத முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? மருத்துவர்கள் எழுதினத நாங்க இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட் நினைக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் எழுதினத
கேஸ் ஃபைல் ஆனதை இதான் கடைசி என்று நினைக்கலாம். ஆமென். எங்க வாழ்க்கையினுடைய சாட்சியை யாரோ ஒருவர் ஆமென் இப்படிதான் எழுதி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். என் ஆண்டவர் மறுபடியும் எழுத வல்லவர். என் ஆண்டவர் மறுபடியும் எழுத வல்லவர். அகஸ்வேரு ராஜாவினுடைய கையெழுத்தை குலைத்து போட்ட தேவன், தரியு ராஜாவினுடைய முத்திரையை உடைத்த தேவன், வெளிப்படுத்தல் 5:5 ஆட்டுக்குட்டியானவர், தாவீதின் வேறுமானவர், முத்திரையை உடைக்க வல்லவர். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர், அந்த நம்பிக்கையில நிக்கிறீங்களா? அந்த ஆராதனையில எதிரிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர். ஆசாவுக்கு விரோதமாய் 10 லட்சம் பேர் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆசாவின் இடத்துல இருந்தது 5,80,000 மட்டும்தான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் எதிரியை விட சின்னதா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது எனக்கு என் தேவனுக்கு லேசான காரியம். கை தட்டி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கு, பயமே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கு, காலக்கமே. Come on church, worship. என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய். ஆமென். இப்போ கை தட்டி விசுவாசம். ஓஹோ பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் நம்பிக்கையோட தைரியத்தோட ஆமென். எதிரிகள் எதிராக வந்தாலும் நல்ல சபை கை தட்டி ஓஹோ பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பாதைகள் என்றும் தடை கற்களா, தாமதம் மற்றும் பதிலானதோ, தாமதம் மற்றும் ஆமே நேர்வழியாய் நம்மை நிச்சயம் ஆமென் நம்புறோம், நம்புறோம். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன். இந்த ஆராதனையில ஒரு விசுவாசம். ஓஹோ பயமில்லை, நம் சார்பில். ஓஹோ பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார். மேலானதை நீ. ஆராதனையில வெட்கப்பட்ட ஜனமே ஆமென், உனக்கு தான் மேலானதை நீ சுதந்தரி. இந்த ஆராதனையில வார்த்தை வரும், அபிஷேகம் வரும், தொடுதல் வரும், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வருவாரு, விடுதலை ஆக்குவாரு. லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை ஒருவர் விடுதலை ஆக்க முடியல, என் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. மேலானதை நீ. எந்த வியாதியை குறித்து பயந்தீர்களோ இனி அது அணுகுவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கை தட்டி மேலானதை நீ சுதந்தரிக்க. ஆமென். மேலானதை
நல்ல சபை கைத்தட்டி பயம் இல்லையே. ஓஹோ, நம் சார்பில் கர்த்தர். Come on worship. பயம் இல்லை. We worship. ஓஹோ, come on brother. தோத்துட்டேன் வந்து நிக்கிறியா? அந்த தோல்வியை பார்த்து நீ பயப்படாதே. பயமில்லை, பயமில்லையே. நமக்காக என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவ் என்னோடு. பயமே ஆமே, நான் நம்பிடும் தேவன். கலக்கமே, come on கை தட்டி, என்னை நடத்திடும் தேவன். பயமே, நான் நம்பிடும் தேவன். கை தட்டி சபை. ஓஹோ, பயமில்லை. சத்தமா பயமில்லை. நமக்காக இன்னும் ஒரு முறை அபிஷேகத்தோட பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, எதை பார்த்து பயந்து ஒடுங்கி போனாயோ கிதியோனே, ஆமே, நீ பராக்கிரமசாலி, நீ பயந்து போகாதே. எஸ்தரே, நீ பயப்படாதே. ஆமானுடைய திட்டங்கள் உனக்கு எதிராய் செயல்பட முடியாது. அழைத்த தேவனை நம்புங்க, அழைத்த ஆண்டவரை நம்புங்க. வார்த்தையை பேசினவர் உண்மையுள்ளவர். கையை தட்டி விடுதலையோடு நான் ஏமாற்றத்தோடு வந்து நிற்கிறேன்னு சொல்லுகிற அத்தனை உள்ளங்களையும் நல்ல கையை தட்டி, நீ ஜெயம் வருகிற நேரம் வரும், நீ வெற்றி அடைகிற நேரம் வரும். அழைத்தவருடைய கரம் நல்ல கையை தட்டி. சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கை தட்டி ஆசா சொல்லுகிறான். இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். தாவீது சொல்லுகிறான், இந்த பெரிய சத்துருவை எதிர்கொள்ள உம்முடைய நாமத்தினாலே யாரெல்லாம் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த காலையில நிற்கிறார்களோ அவர்கள் ஜீவியம் ஜெயமாய். கை தட்டி சபை ஆமென் சொல்லட்டும். கை தட்டி சபை அந்நிய பாஷைகளை come on prophesy. நீ பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் சத்துருடைய திட்டங்களை கலங்கடிக்கட்டும். கையை தட்டி வாயை திறந்து, இதோ புதிய வாசல்கள் வரட்டும். புதிய நன்மைகள், புதிய விடுதலை, புதிய சுகம், புதிய ஆராதனை, புதிய ஜெயம், புதிய வெளிப்பாடுகள், புதிய அபிஷேகம் எங்கள் மேல் வருவதாக. ஹalleluya. கரங்களை வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில். ஓஹோ, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஹalleluya. நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ். ஓ நீரே அல்லாஹ். கண்ணை மூடி ஆசையா ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோட விசுவாசத்தோட நீரே, ஆமென், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ். இயேசுவே, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலன் தருவே. ஓ சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலன் தருவே. கை உயர்த்தி ஹalleluya. நீரே போதும், நீரே. சபை சொல்லட்டும் இந்த வார்த்தைய. நீரே போதும்,
என் சாமர்த்தியம் அல்ல, என் திறமை அல்ல, என் பணம் அல்ல, நீரே, நீங்க போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும். உண்மையா பாடணும், பாடாம உண்மையா, இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசு. கை உயர்த்தி கழுகை போல, கழுகை போல என்னை பறக்கச் செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தே, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய். நீரே போதும். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதம் கர்த்தர் நம்மளை பார்த்து தைரியப்படுத்துகிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் நம்ம கூட உண்டு, நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 13-14 வசனத்துல மீண்டும் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்றது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து, யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. பயப்படாதேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இஸ்ரவேலே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே அப்படிங்கிறார். சிறு பூச்சியே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க லூக்கா சுவிசேஷத்துல நீங்க 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால், பயப்படாதே சிறு மந்தையே, தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறதற்கு நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுறாரு. பேசும்போதே சின்ன மந்தை, சின்ன கூட்டம், பூச்சி, இப்படிதான் பேசுறாரு நம்மளை பார்த்து. அல்ல இல்லையா சொல்லுங்க? ஆமா, ஒரு பூச்சின்னு பேசுறாரு, ஒரு சிங்கம்னு சொல்லியிருக்கலாம்ல நம்ம அப்பா. பயப்படாதே யாக்கோபு என்னும் சிங்கமே, யாக்கோபு என்னும் புலியே, யாக்கோபு என்னும் கரடியே. சொல்லுங்க, நமக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா நம்மளை பார்த்து எப்படி சொல்றாரு? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. ஆமென். பயப்படாதே சிறு மந்தையே. சின்னதாத்தான் நம்மளை பார்க்கிறாரா? உலகத்திலேயே அதிகமான மெஜாரிட்டி கிறிஸ்டியன் பாப்புலேஷன் தான். வேர்ல்டு பாப்புலேஷன்ல கிறிஸ்டியன் மெஜாரிட்டி தான் அதிகமா இருக்கிறது. மெஜாரிட்டி நம்ம தான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, சிறு பூச்சி, சிறு கூட்டம், சிறு மந்தை அப்படின்னு சொல்றாரு. பிடிச்சிட்டு சொல்றாரு, வலது கையை பிடித்து. என்ன சொல்றாரு? வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமா, நான் இன்னைக்கு உன் கூட துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பலப்படுத்திட்டு, உன் பரிசுத்தருமாகிய மீட்பர் உன்னோடு சொல்றாருப்பா அப்படின்னு கர்த்தர் இந்த மாதம் நம்மளை பார்த்து பலப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாய் இருந்தபோது ஆண்டவர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஏறக்குறைய 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும்போது அவர் செங்கடலை பிளந்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், தலைச்சங்கன் பண்ணினார். அவர்களுக்கு எகிப்தியருக்கு ஆண்டவர் பயங்கர வாதைகளை உண்டாக்கினார். வனாந்திர வழி, அவாந்திர வழியில் 6 மேக ஸ்தம்பம், மன்னாவினால் போஷிக்கிறார், காடையினாலே போஷிக்கிறார், கண்மலையில நீரூற்று உண்டாகிறது. அவர் வந்து மாம்சத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமா, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவனாக இருந்ததில்லை. வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சின்வார் அருந்து போகல, யோர்தான் பின்னிட்டு போகிறது, எரிகோ விழுகிறது. யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள், சூரியன் சந்திர
சந்திரனை கர்த்தர் நிறுத்துறார். எல்லா அற்புதத்தெல்லாம் தேவன் செய்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பெரிய தேசத்துக்கு புறஜாதிகளை, அந்நியர்களை, ராட்சசர்களாய் இருந்தவர்களை, கானானியர்களை, எபூசியர்களை அவர் விரட்டி அந்த தேசத்தை தேவன் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கையில கொடுக்கிறார். கொடுத்து ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ணினதற்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களோ ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தேடி அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளையும் விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளான போது ஆண்டவர் அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். புறஜாதியா இருக்கிற நம்மளை அந்நியர்களா இருந்த, பரதேசிகளா இருந்த, வாக்குத்தத்தத்துக்கு புறம்பாய் இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவருடைய பாவ மன்னிப்பு நமக்கு பெற்று அவர் அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த நம்ம கர்த்தர் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா ரோமர் 2:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3:3 இந்த 2 வேத பகுதியையும் வாசிக்க கேட்போம். ரோமன் chapter 2:28. ஆதலால் புறம்பே யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பே யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே உள்ளத்திலே யூதன் யூதன், யூதனானவனே யூதன், யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல், எழுத்தின்படி உண்டாகாமல், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம், விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மாம்சத்துல உண்டான விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, ஆவியினாலே உண்டான விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பிலிப்பியர் 3:3 பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்ப நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகார ஆவியை பெற்ற பின்பு இன்னைக்கு உரிமையோடு எசப்பான்னு கூப்பிடத்தக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்களும் நாடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது தேவனால் உண்டான புகழ்ச்சி. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து திரும்பி கையை கொடுத்து சொல்லுங்க, இது தேவனால் உண்டான புகழ்ச்சி. ஆமா, இது மனுஷனால் உண்டான புகழ்ச்சி அல்ல. அப்போ அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கூட்டு போறாரு. அவர் தான் நம்மளை பார்த்து சொல்றார், புறஜாதியா இருந்த நம்மளை பார்த்து இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிற நம்மை பார்த்து யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நம்மளை பார்த்து தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் ஆவிக்குரிய யாக்கோபாய் கர்த்தர் நம்மளை பேசுகிறார். அந்நிய ஸ்திரியா இருந்த மோவாப் தேசத்துல இருந்த ரூத்துவை இஸ்ரவேலின் செட்டைகளில் அடைக்கலம் புகுந்தபடினால அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்திருந்தார். மோவாபியர்கள் தேவ ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள், மோவாபியர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி. அங்கே லோத்து மூலியமாய் பிறந்ததுதான் மோவாப்பும் அம்மோனும். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட ஒரு புறம்பாக்கப்பட்ட மோவாப் சந்ததியிலிருந்து கர்த்தர் ரூத்துவை தெரிந்து கொண்டு அவள் மூலியமாய் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆவிக்குரிய சந்ததியை சுதந்தரிக்க செய்வாரானால் இந்த காலை ஆராதனையில அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நம்ம பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத என் ஆவிக்குரிய இஸ்ரவேலே, பயப்படாத என் ஆவிக்குரிய யாக்கோபே. நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சிறு பூச்சி, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? வேர்டு என்ன? சிறு பூச்சின்றார். ஆமா, முதல்ல நான் சொன்னது போல நம்மளை பார்த்து சிங்கம்னு சொல்லியிருக்கலாம். அதில் எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். என்ன யூதராஜ சிங்கம் அப்படின்னு ஒரு பெருமையாக இருந்திருக்கலாம். நம்மளை பார்த்து ஒரு பெரிய புலியா சொல்லியிருக்கலாம், யானையாவதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு காக்கா கருப்பா இருக்குமே, ஹலோ, காக்காவாவது சொல்லியிருக்கலாம். நம்மளை போய் இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே,
என்னை நல்லவனாக்க அல்லையில் மீட்டு கொண்டீரே. இந்த தாவீது சொல்றான், பெரிய இஸ்ரவேல்ல ராஜா. அந்த ராஜா சொல்ற ஒரு பெரிய வார்த்தை என்ன? நான் தெல்லு பூச்சி. சவுல் அவனை விரட்டிட்டு வரும்போது அவன் சொல்றான், செத்த நாயை அடிக்கவா தேடி வந்தீர், யாரப்பா நீர் தேடி வந்தீர் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் யாக்கோபே அப்படின்னு கூப்பிடும்போது, இஸ்ரவேலே என்று கூப்பிடும்போது, உடனே இப்ப என்னை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா நான் எப்படி போய் நிக்கணும்? சொல்லுங்க ஆண்டவரே. அப்படி இல்லை, தாழ்மை. ஆமன் சொல்லுங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ யாக்கோபு என்ன சிறு பூச்சியேன்னு ஏன் சொல்றாருன்னா, நான் எப்பெல்லாம் நான் அவனை கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் அவன் என் சமூகத்துல தாழ்மையாய் வந்து நிற்கிறான் என்று அர்த்தம். அவன் எப்பெல்லாம் அவன் பேரை கூப்பிடுறேனோ அவன் என் சமூகத்துல தன்னை தாழ்த்தி நிற்கிறான், அடியேனே என்று நிற்கிறான், தன்னை தாழ்த்தி என்ன சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறான் என்று அர்த்தம். கர்த்தர் நமக்கு துணை நிற்கணுமா? கர்த்தர் நம்ம கூட நிற்கணுமா? கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்கணுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கணும், நீங்க பயப்படாதே என்று சொல்லுவாரானா, முதலாவது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், ஆண்டவர் உங்களை எப்பெல்லாம் அழைக்கிறாரோ, எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோமோ, இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நாம் தாழ்மையை தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிப்பார். பெருமை உள்ளவனுக்கு ஆமென் ஆமென். உங்க ஆபீஸ்ல நீங்க ஒரு ஓனரோ மேனேஜரோ ஜிஎம்ஓ வாட் எவர் டேஷ் டேஷ் ஏதோ இருக்கிறீங்க. உங்க ஆபீஸ்ல கீழே இருக்கிற ஒரு ஆளையோ உங்களுடைய பியூனையோ கூப்பிடுறீங்க பேரை சொல்லி. ஆமா, நேரா உள்ள வந்து உங்க பேரை சொல்லி சொல்லுவோய் அப்படின்னா நல்லாவா இருக்கும்? ஆமா, அது நல்லா இருக்குமா? பேரை சொன்ன உடனே தாழ்மையா சொல்லுங்க சார் அப்படின்னு ஹம்பிள்னஸ். அதே தான் இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். மோசே மோசேன்னு கூப்பிட்ட உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலே சாமுவேலேன்னு சொன்னபோது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மரியாளே சொல்லும் ஆண்டவரே இந்த அடிமையை நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுது கர்த்தர் நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் போது ஒன்னு அறிந்து கொள்ளணும், தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதும் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். யார் உங்களை அழைத்தாலும் கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே தாழ்மையின் ஜீவியம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னை தெரசா அவங்களுடைய பிள்ளைகளுக்காக குஷ்டரோகிகளுக்காக போய் ஆஃபரிங் கேட்கும் போது ஒரு மனிதன் காரி துப்பினானா, அதை கையிலே வாங்கி தன் சரீரத்தில் துடைத்து விட்டு எனக்கு கொடுத்து விட்டீர்கள், என் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று கையை நீட்டினது போல நாம் எப்போதும் தேவ சமூகத்தில் தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ ஜனம் என்றால் பெருமை அல்ல, தாழ்மை. தாழ்மை எல்லாவற்றிலும் தாழ்மை. ஜபத்தில் தாழ்மை, ஊழியத்தில் தாழ்மை, குடும்ப வாழ்க்கையில தாழ்மை, பிரசங்கத்தில் தாழ்மை, ஆராதனையில தாழ்மை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தாழ்மை, குடும்ப வாழ்க்கையில தாழ்மை, வேலை பார்க்கிற இடத்துல தாழ்மை, வியாபாரத்தில் தாழ்மை. யாக்கோபே நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலே, யாக்கோபே நீ சிறு கூட்டம் தான், சின்ன பிள்ளை தான், நீ சிறு பூச்சி தான். ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றா, உங்களை கூப்பிட்ட உடனே தாழ்மையாய் அர்ப்பணிக்கிறவர்களை தான் ஆண்டவர் நான் கூட இருப்பேங்கிறாரு. பெருமை உள்ளவன் கூட கர்த்தர் இருக்க முடியாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் அல்லேலூயா. ஏன் சிறு கூட்டம், சிறு பூச்சே, சிறு மந்தையேன்னு சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெரி few people. தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொஞ்சம் பேர் தான்றார் ஆண்டவர். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி விசாலமானதில்லை, கேட்டுக்கு போகிற வழி விசாலம். ஆனா பரிசுத்தமான அந்த மகிமைக்கு போகிற வழி இடுக்கமானது இல்ல. ஒரு சிலர் தான் அதுல கடந்து போகிறார்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ஒரு பெரிய கூட்டம் இல்ல. என்ன கூட்டம்? சின்ன கூட்டம். அந்த சின்ன கூட்டத்தை தான் பார்த்து சிறு பூச்சியே சிறு கூட்டமேன்றாரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்போ இயேசு சபைக்கு தலையா இருந்தால் அந்த சரீரமாகிய இந்த சபை நீங்களும் நானும் தான் யாரு? சிறு கூட்டம். சொல்லுங்க, சிறு கூட்டம். அப்ப நம்மளை பார்த்து தான் சொல்ற, சபையில நாட்டப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் சொல்ல, சின்ன கூட்டமே
பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சிறு கூட்டமே, சிறு பூச்சே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை. சொல்லுங்க, துணை. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சபையில நாட்டப்பட்ட பிள்ளைகளை தான் பார்த்து சொல்றாரு, சிறு கூட்டம், சின்ன கூட்டம். இந்த சின்ன கூட்டம் தான், நீ பயப்படாத, தாழ்மையா தேவ சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாத. பயப்படுகிற காரியம் நமக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்துன்னு சொல்லுவாரு, பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. பயப்படுகிற காரியம் அது பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம், கோலியாத்த போல இருக்கலாம், செங்கடலா இருக்கலாம், பெலிஸ்திய வல்லமையா இருக்கலாம், அம்மோனியர்களா இருக்கலாம். பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு முன்னாடி வரலாம். ஆனா எது வந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றது என்னது? இந்த மாசம் வரும், வரும், வராமலையும் போகும். வந்தாலும் தோத்துறோம், வராட்டாலும் தோத்துறோம். பயப்படாதேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா வரும். எது வேணாலும் வரும். இல்லையா? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வேணாலும் வரும், ஆனாலும் பயப்படாதீங்க. பெருசா கூட வரும், ஆனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பெருசா கூட, ஆமா, ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறார். மனுஷன் எங்கள் கூட துணை இல்லை, கர்த்தர் எங்கள் பக்கத்துல துணையாய் இருக்கிறார். அப்ப எதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க அப்படின்னு? அப்ப என்னெல்லாம் பயப்படுற மாதிரி காரியம் வரும்? ஒரு 3-4 வார்த்தையை வேகமா சொல்றேன். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாப்போமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம், Matthew chapter 10 verse 26, 27, 28. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், எதுக்கெல்லாம் பயப்படாதப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு ஆண்டவர் பயப்பட வேண்டாம் சொல்றாரு? மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள். சரீரத்தை கொல்ல வல்லுகிறவனுக்கு பயப்படாதீங்கப்பா. சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஒருத்தர் அழிக்கிறார, அவருக்கு பயப்பட்டா போதும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்பட வேண்டாம்னு நான் உன்னை பார்த்து சொல்றேன். எதுக்கு தெரியுமா? மனுஷனுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. 17ஆம் வசனத்திலிருந்து, அதே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. நீ என்ன பேசணும்? மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவங்க உங்களை ஆலோசனை சங்கத்தில் கொண்டு நிறுத்துவான், ஜெபாலயங்களில் உங்களை வாரினால அடிப்பார்கள், அவர்களுக்கு புறஜாதிகளுக்கு சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் விடுவார்கள். நீங்க போய் சொல்லுங்கப்பா, உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுப்பாங்க, சிறைச்சாலையில போடுவாங்க. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் டோன்ட் வரி அபவுட் எனிதிங். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, சுவிசேஷ சொல்லுகிறதற்கு, இயேசுவை சாட்சியா பறைசாற்றுறதற்கு மனுஷன் முன்னாடி நீ பயப்படாம இயேசுவை பத்தி சொல்லு. ஆமென். மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஆமென். ஆமா, ஊழியத்துக்கு போற பிள்ளைகளுக்கு பார்த்து நான் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன ஆடாலும் சரிதான். சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதே. பிசாசானவன் உன்னை 10 நாளிலே சோதிக்கும்படி காவலிலே வைப்பா, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராயிருப்பா. மரண பரியந்த நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்வா.
அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. உங்களை ஆலோசனை சங்கத்துல, போலீஸ் ஸ்டேஷன்ல, பஞ்சாயத்துல எங்க நிறுத்த எல்லாம் நிறுத்துவாங்க. இனிமே எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்க என்னத்தை பேசணும், என்ன சொல்லணும்னு நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் அந்த நேரம் உங்களுக்கு பேச ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வா. மனுஷனை குறித்து பயப்படாதிருங்கள். உங்களை சுற்றி நிற்கிற மனுஷர்களை கண்டு பயப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறா. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறா. கர்த்தர் நம் கூட இருக்கும்போது நீங்க பயப்படக்கூடாது. ஆமென். எந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், ஏரோது அங்கே பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தபோது அவன் பயப்படாமல் நித்திரை பண்ணினான். ஏரோது கொக்கரித்தான். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல புழு புழுத்து செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணினதுனால சிறைச்சாலையில கையும் காலையும் கட்டி போட்டார்கள். கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலைய அங்க இருக்கிற காவல் காக்கிற அவனை தன்னை கொலை செய்ய, அவனை தற்கொலை செய்ய என்னும் போது, நீ செய்யாதப்பா, நாங்கள்லாம் உள்ளதான் இருக்கிறோம் என்று சொன்னபோது அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தான். இன்னும் அவர்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் கவலைப்படாமல் மனுஷர்கள் பயப்படுத்துகிற காரியங்களுக்கு அவர்கள் எதிர்த்து நின்று கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற காலம் இது. எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. நல்ல கைத்தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. உங்களை பயமுறுத்துகிற வியாபாரத்திலேயோ, வேலையிலேயோ, குடும்பத்திலேயோ, எந்த சூழ்நிலையில உங்களை சுத்தி எந்த மனுஷன் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் துணையா நிற்பார். இரண்டாவது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். தீர்க்கதரிசி எசேக்கியேலை பார்த்து, ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்றார், நான் ஒரு இடத்துக்கு உன்னை அனுப்ப போறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்லாரு, பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், தேள்களுக்குள்ள வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். இது யாரை பத்தி சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரனை பத்தி சொல்றாரு. எப்பா, இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள, ஆமா, நான் ஒன்னு அனுப்ப போறேன். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை தான், எல்லாம் வசனம் தெரிஞ்ச ஆள் தான், எல்லாம் பைபிள் தூக்குற கூட்டம் தான், ஆராதனைன்ற போர்வையில் இருக்கிற கூட்டம் தான். அந்த கூட்டத்துக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசு. அவங்க கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நான் சொல்றத நீ அவர்களுக்கு உரை. அவர்கள் கலக விட்டார். அவர்கள் நெருஞ்சில்கள் போல, முட்களை போல, தேள்களை போல அவர்கள் வார்த்தை இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? நெருஞ்சில். நெருஞ்சில் எப்படி இருக்கும்? நெருஞ்சி முள்ளு சுத்தி முள்ளா இருக்கும் பார்த்தீங்களா? எங்க பட்டாலும் குத்திரும். பார்த்துருக்கீங்களா? எங்க திரும்பினாலும் குத்தும். ஆமா, ஊழியக்காரனுக்கு எல்லா பக்கமும் குத்தும். ஆமென். அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள நான் ஒன்று அனுப்பினாலும் முள்ளு நறுக்குன்னு உள்ள ஏறிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேளு ஒரு இடத்துல தான் கொட்டும், முழு சரீரத்துக்கும் வலிக்கும், முழு சரீரத்தையும் வேதனை இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ள ஒன்று அனுப்புறேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை சொல்லல, சில ஆளு நெருஞ்சில் போல இருக்கு, சில ஆளு முள்ளு போல இருக்கு, சில ஆளு அந்த ஆளு குத்துற இடம் வேற இடமா இருக்கு, ஆனா என்ன வந்து வலிக்குது. புரியுதா உங்களுக்கு? முழு சரீரத்தையும் தாக்குகிறார். நாட் ஓன்லி சர்ச், இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டில் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இனி பாலிஸ்ட் பிரசங்கம்லாம் பண்ண முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணி பிரசங்கம் பண்ண முடியாது. நீ அவங்க கேட்டாலும் சரி,
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம யோவான் ஸ்நானகன் மாதிரி இந்த கடைசி காலத்துல ஆமா ஞானஸ்தானம் எடுக்க வர்ற ஆட்களையே நம்மால என்ன பேச சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு சொன்னவன் யார்? பாம்பு குட்டின்னு வர்ற ஆட்களெல்லாம் பத்தி பேசினா அவனும் சந்தோஷமா ஞானஸ்தானம் கொடுங்கிற பாருங்க. அவன் தான் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கரெக்டா இல்லையா? இந்த ஆளு ஏரோதை பார்த்து சொல்றாரு, யோ ஏரோது, நீ சென்ற சேட்டை எல்லாம் உனக்கு தெரியாம இல்லை, நீ உன் தம்பி வீட்டுக்காரியை வச்சுட்டு சேட்டையை கொடுத்துட்டு இருக்கேன்னு ஒரு பெரிய உயர் மட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஆளுமையில் இருக்கிற ஆளுக்கு போய் சவுண்டா பேசுறாரு. அவர் இவரை சிறைச்சாலையில் போட்டு அந்த பிள்ளைய டான்ஸ் ஆட விட்டு தலையெடுத்துட்டாரு. ஆனால் அதை பற்றி ஏதாவது இவர் யோசித்தாரா? மேலே இருக்கிற ஆளுக்கும் ஒரே பிரசங்கம் தான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பணக்காரனுக்கு ஒரே பிரசங்கம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. பணக்காரனுக்கு சோப்பு போட முடியாது. தப்புன்னா தப்பு தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம நீ அங்க போய் கல்யாண வீடு, அந்த வீடு, இந்த வீடு, அந்த கல்யாணம், இந்த கல்யாணம், செத்த வீடு, அங்க பிசினஸ், இந்த பிசினஸ் போனாலும் உனக்கு சர்ச்சைக்கு வராம சேட்டையை கொடுத்தீங்கன்னா உனக்கு என்கவுண்டர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாக்கு பிரியம் இல்லாம செஞ்சா யாரா இருந்தாலும் சரிதான். நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா நீங்க சிறு கூட்டம், பரலோகத்துக்கு போற அந்த கூட்டமா இருக்கணும். நமக்கு மெஜாரிட்டி எண்ணிக்கையில் தேவையில்லை. we don't need that. இவ்வளோ பெரிய கூட்டம் சபையில் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளை பத்திரமா பக்குவமா பரலோகத்தில் போய் சேர்த்தமாங்கிற கணக்குத்தான் நமக்கு தேவையே தவிர, ஆண்டவர் இவ்வளோ கூட்டம் பெரிய சர்ச்சு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் வந்தாங்கன்னு கடைசியில் உங்களை கோட்டை விட்டுட்டேன்னா எனக்கு என்கவுண்டர் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 112 சங்கீதம் 7 வசனம் பாருங்க. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமான் தன் மரணத்துல எப்படி இருப்பானா? நம்பிக்கை உள்ளவனா இருப்பான். நீதிமான் என்ன செய்தி கேட்டாலும் என்ன செய்ய மாட்டான்? பயப்படவே மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:10 வலதுகரம், நீதியின் வலதுகரம். சங்கீதம் 21:8 கர்த்தருடைய வலதுகரம் சத்துருவை கண்டுபிடிக்கும், பகைஞனை கண்டுபிடித்து அழிக்கும். அவர் நம்ம வலது கையை பிடிக்கிறார் என்றாலே கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய வலதுகரம் இயேசுதான் நமக்கு தேவனுடைய வலதுகரம். ஆமென் சொல்லுங்க. ஆதியா 49 அதிகாரம் 23 25 வசனம் சொல்லுகிறது. யோசேப்பின் வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் 47 அதிகாரத்தில் யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்து மனாசே எப்ராயிம் முன்பாக நிறுத்தும் போது அவன் தன்னுடைய வலதுகரத்தை மனாசேன் மீது வைத்து ஆசீர்வதிப்பான் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் யாக்கோபை கண் திறக்கப்பட்ட ஆவியில் நிரப்பப்பட்டவன் வலதுகையை கொண்டு போய் எப்ராயிம் மீது வைத்து ஆசீர்வதித்தான். வலதுகரத்தின் ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். வலதுகரத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக, நம்மை விடுவிப்பாராக, நம்மை ரட்சிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. மனுஷனுடைய வார்த்தைக்கும் பயப்படாது. ஆமா, நெருஞ்சில்களை போல, முள்ளுகளை போல, தேளை போல கூட இருந்து குத்துனாலும் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டாலும் கேளுங்க, கேட்காட்டாலும் நோ ப்ராப்ளம். நீ சொல்லு, என் வார்த்தையை பேசு. இதுதான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டு நம்மோடு சொல்றது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். வலதுகரத்தை பிடிச்சி யாக்கோபனு சிறு பூச்சியை இஸ்ரவேலனு சிறு கூட்டமே, நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்ம சின்ன கூட்டமா இருக்கலாம்,
12 பேர் வேவு பார்க்க போனது. மெஜாரிட்டி நெகட்டிவாக பேசினாள், மைனாரிட்டி தான் பாசிட்டிவாக பேசினாள். மெஜாரிட்டி பிரவேசிக்கல, மைனாரிட்டி தான் பிரவேசிச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப பேரெல்லாம் வச்சு கத்தர் பெரிய காரியங்களா, வெறும் 300 பேர் தான். கிதியோனின் பட்டயம் கத்தரின் பட்டயமாக மாறிட்டு ஒன்லி 300. ஏறக்குறைய 120 பேர் உலகத்தையே அசைத்த எழுப்புதலாய் மாறினது. எல்லாம் கவுண்டபிள் பர்சன், எல்லாம் எண்ணிக்கைக்கூடிய ஆட்களை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செஞ்சார். நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறணும். பயப்படாதீங்க, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம் வேகமாய். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். மனுஷனுக்கும் பயப்படாதீங்க, மனுஷ வார்த்தைக்கும் பயப்படாதிருங்கள். மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மனுஷ வார்த்தைக்கும். யார் நான் சொன்னா என்ன நினைப்பா, யார் எது பேசுனா இப்படி நான் தப்பா, அதெல்லாம் நீங்க கவலையே பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையா பேசுங்க, சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. பிள்ளையானாலும் சரிதான், அப்பா அம்மாவானாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். நமக்கு தப்புன்னா தப்பு தான். வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். க்ளோஸ் யுவர் ஐஸ். பரிசுத்தரும் மீட்பர். பரிசுத்தமா வாழதான் நமக்கு ஒரு பெரிய விடுதலையே இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.